மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு சில காரியங்களுக்கு அவர் உரிமையாளர் அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக, வானத்துக்கு பூமிக்கு ஓனராக, வானத்துக்கும் பூமிக்கும் அவர் உரிமையாளராக இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு சில காரியத்துக்கு அவர் உரிமையாளர் அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக என்ன செய்கிறார் இருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, எதை உடையவராகிய? வானத்தையும் பூமியையும், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய, வானத்துக்கு பூமிக்கும் ஓனராகிய, வானத்துக்கு பூமிக்கும் உரிமையாளராகிய தேவனுக்கு நேராக என் கைகளை. அப்ப நம்முடைய தேவன் யார்? வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், ஓனர். ஏதோ ஒரு சில காரியத்துக்கு அவர் ஓனர் கிடையாது, உரிமையாளர் கிடையாது. வானத்துக்கு பூமிக்கு யார்? அவரு சொந்தக்காரர், உரிமையாளர். வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யெகோவா சபையோத் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று யெகோவா சபையோத் சொல்லுகிறார். மக்கள் பாருங்க, வெள்ளி பிசாசுடையது, பொண்ணு குட்டி பிசாசுடையது. சபையில் போன இப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. பிரதர், வெள்ளியை தொடாதீங்க பிரதர், பொண்ணை தொடாதீங்க பிரதர், அது பிசாசுடையது பிரதர். சத்தியவேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர். இங்கிலீஷ்ல நல்லா வந்திருக்குது. எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் சேனைகளின் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த பூமியிலே செழிப்படைவதற்கு. ஆமென். எல்லா வெள்ளியும் எல்லா பொன்னும் நம்முடைய அப்பாவுடையது. ஆமென். அவருடையதெல்லாம் நம்முடையது. ஆமென். ஆகவே தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு பாருங்க நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். ஆமென். நம்மை வாழ வைக்கும். தேவனை குறித்த சரியான படம். பணம் 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 பணம்ன்றப்ப பணம் வந்துட போதா? பொருள் 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 கத்துறனால பொருள் வந்துட போதா? இல்ல. நைட்டு போலுமா உழைச்சு உழைச்சு வர்றதுனால பெருசாகிற போறோமா? எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரத்த வேர்வு சிந்துறாங்க, நெற்றி வேர்வு சிந்துறாங்க, 30 வருஷமா அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆகவே வேர்வையை நம்பி, உழைப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அப்படியே கல்வாரி பாடுகள், அப்படியே தழும்பு, அப்படியே காயங்கள், அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக கொடுத்த விளைக்கரையம், தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த வெளிச்சம், தேவனை குறித்த சரியான ஒரு படம், இதுதான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இதுதான் நமக்கு செழிப்பை கொண்டு வரும். இதுதான் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். இதுதான் நமக்கு வாழ்வை கொண்டு வரும். ஆமென். ஆகவே சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது, மலையில திரிகிற ஆயிரமான மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையது. சங்கீதம் 50 வாசிக்கிறோம். 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையது, திமிங்கலங்கள் என்னுடையது, சமுத்திரத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் என்னுடையது என்று சத்தியவேதனை செய்து தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஆகவே தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம், சரியான வெளிச்சம் நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நாம் இந்த பூமியிலே செழிப்படைய முடியும். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அல்ல. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்ய அளவின்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அளவின்படி. என்ன அளவு? மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அளவின்படி. நம்முடைய தேவைகளின் அடிப்படையிலே அல்ல. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இல்லை.
அவருடைய மகிமையின் ஐஸ்வர்ய அளவின்படி. ஒரு ஏழை தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். பையன் போய், அப்பா கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த அப்பா என்ன பண்ணுவார்? பைக்குள்ளேருந்து ஏதோ சில்லறை என்ன செய்வார்? ஏதோ 1 ரூபாயோ 2 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ என்ன செய்வார்? எடுத்து கொடுப்பார். ஏன்னா அவரால் அவ்வளோதான் முடியும். அவர்கிட்ட அவ்வளோதான் என்ன செய்யுது இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். அவங்க பையன் போய், அப்பா செலவுக்கு வேணும்பா அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாரு? சாதாரணமாகவே 500 ரூபா நோட்டு தான் வெளியில் வரும். அப்படித்தானே? அந்த அளவின்படி அவங்ககிட்ட இருக்கிற அளவின்படி என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். நம்முடைய அப்பா யாரு? நம்முடைய அப்பா யாரு? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்ய அளவின்படி. அந்த அளவில் இருந்து தான் நம்முடைய தேவை என்ன செய்கிறாரு? அவரு சந்திக்கிறாரு. அதனால உன் தேவையை மட்டும் சந்திப்பார்ன்றது தவறு. தேவையெல்லாம் சந்திச்சு மிச்சமும் இருக்கும், மிச்சமும் ஏராளம் இருக்கும். அதுதான் சத்திய வேதத்தின் போதனையாகும். ஆகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென்.